ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நம்ம இல்லை, நான் இல்லை, என் ஃப்ரெண்டு எங்கே போயிருக்கான். நம்ம பெங்களூர் அக்வேரியம், இது பெங்களூரில் இருக்குது. நான் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது ஒரு நல்ல பிளேஸ், லைக் அக்வேரியம் ஹாபீஸ்க்கெலாம் இதுக்கு போய் விசிட் பண்ணால் ரொம்ப அருமையாக இருக்கும். நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைன் ஃபிஷ்ஷஸ், லைக் மெரைனில் இருக்கிறது, அது பாய்சனஸ் கூட. ஸோ இந்த மாதிரி அக்வேரியம் ஆக்சுவலாக மெரைன் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே நிறையவே இங்கே இருந்திருக்கு. என் ஃப்ரெண்டு எடுத்துன்னு அந்த வீடியோ, ஸோ எனக்கு பார்க்க பிடிச்சிருந்தது. அதை நான் அப்படியே நம்ம சேனலில் போட்டேன், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லி தான் போடுறேன். இதெல்லாம் டைகர் பார்ப், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ். இதெல்லாம் டெனிசன் பார்ப், லைக் நம்ம அக்வேரியம் ஃபிஷ்ஷஸ், நம்ம ஹாபிக்கு வச்சுருக்க ஃபிஷ்ஷஸில் இருந்து மெரைன் ஃபிஷ்ஷஸ், சிச்லிட் வெரைட்டிஸ், இந்த மாதிரி நிறைய ஃபிஷ்ஷஸ் அங்கே இருக்குது. ஸோ இங்கே டிக்கெட்ஸ் இருக்கும். சைல்டுக்கு இவ்வளோ, அடல்ட்ஸ்க்கு இவ்வளோ. அடல்ட்ஸ்க்கு வந்து 110 ருபீஸ். ஸோ உள்ளே போய் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு பார்க்கலாம். கோயிலுக்குலாம் பெரிய பாண்ட் வச்சுருந்தாங்க, அந்த டனல் வச்சுருந்துருக்காங்க. லைக் நம்ம உள்ளே போனால் நம்மளை சுற்றி ஃபிஷ்ஷஸ் தான் இருக்கும். சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நிறைய ஃபிஷ்ஷஸ் இருந்திருக்கு. என் ஃப்ரெண்டு போயிட்டு வந்து ஒர்த்துன்னு சொன்னான். ஸோ தான் இதை நம்ம அப்படியே அவங்ககிட்ட இருக்க கிளிப்பெல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம சேனலில் போட்டால் ஸோ உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் போயிட்டு வரலாம். நான் அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கன்ஃபார்மாக தரேன். அண்ட் டிக்கெட்ஸ்லாம் எனக்கு சரியாக தெரியல. இது நீங்கள் அங்கே போனால் தான் உங்களுக்கு எவ்வளோ ருபீஸ்ன்னு தெரியும். ஏஜுக்கு ஏற்ற மாதிரி டிக்கெட்ஸ் அங்கே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் எடுக்கணும். நிறைய டைப்ஸில் நிறைய வெரைட்டிஸில் ஃபிஷ்ஷஸ் இருந்தது. அந்த பார்க்கவும் நீட்டாக வச்சுருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிஷ்ஷஸோட நேம் அண்ட் இந்த ஃபிஷ்ஷஸை பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி எல்லாமே வந்து அங்கே கீழே கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் எந்த வெரைட்டிஸ் எந்தது அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் வீடியோவில் எடுக்கலை. ஸோ என்னால் அதை கொடுக்க முடியல, ப்ரொவைட் பண்ண முடியல. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ டைப்ஸ் ஆஃப் மெரைன் ஃபிஷ்ஷஸ் இருக்கா அப்படின்னு. இதெல்லாம் பார்த்தோன்னே மெரைன் ஃபிஷ்ஷஸ் எனக்கும் வளர்க்கணுன்னு ஆசை வந்துருச்சு. பட் நம்ம வந்து மெரைன் ஃபிஷ்ஷஸ் வந்து இப்போதைக்கு பட்ஜெட் இல்லை, அதனால நம்ம கொடுக்கல. அண்ட் நம்ம ஃபேவரட் ஃபிஷ் கோல்ட் ஃபிஷ் இங்கே பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்தது. எல்லாமே செம்ம பெருசாக, செம்ம ஜெயின் சைஸில் இருக்குது எல்லாமே. இதெல்லாம் எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிளேசஸ்லாம் உங்களுக்கு போகணுன்னா நீங்கள் இதை வந்து ஒரு நாள் பிளான் பண்ணுங்கள். ஏன்னா காலையில் போனால் ஈவினிங் ஆகிடும், இதை பார்த்துட்டு வரவே. ஸோ இதுக்கு ஒரு நாள் பிளான் பண்ணி நீங்கள் போயிட்டு வரலாம். அண்ட் இது ஹோப் இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இதில் உங்களுக்கு எந்த ஃபிஷ் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த ஃபிஷ் பற்றி எதாவது வீடியோ போட முடியுமா பார்க்குறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது இன்னும் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா அதையும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதில் என்னடா ஃபிஷ் இல்லைன்னு கேட்காதீங்க. இதில் ஸ்டார் ஃபிஷ், இதெல்லாம் ஸ்டார் ஃபிஷ், இதெல்லாம் உயிரோடு தான் இருக்குது, பொம்மை கிடையாது, இதெல்லாம் ஃபிஷ்ஷு. அண்ட் தென் நிறைய ஃபேவரட் நிறைய தீம் செட்டப்லாம் இருந்தது. ராக் தீம், இதெல்லாம் வந்து பிளான்டட் அக்வாரியம். இது வந்து எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பாருங்கள் இந்த ஃபிஷ். அது நேம் தெரியல எனக்கு. ஷ்ரிம்ப்பு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ என்னென்ன பிளான்ஸ்ன்னு தெரியல. அங்கே போயிருந்தால் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் நேம்ஸு, அதை பற்றி போட்டிருப்பாங்க, அது இல்லை. ஸோ இது எல்லாமே டிஸ்கஸ் தான், ஃபுல்லாக டிஸ்கஸ் இருந்திருக்கு. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஏஞ்சல், கோல்ட் ஃபிஷ், கோய், நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா மெரைன் ஃபிஷ், அக்வாரியம் ஃபிஷ் எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு தெரியாத ஃபிஷ்ஷும் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். விசிட் பண்ணி என் வீடியோ பார்த்து விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் நான் ஷேர் பண்ணுறது, அக்வாரியம் பற்றி ஷேர் பண்ணுறது உங்களுக்கு கிடைக்கும். அந்த இதெல்லாம் ப்ளக்கோஸ் நான் லாஸ்ட்டில் ஒரு கிளிப் ஆட் பண்ணியிருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ கும்பலான வெரைட்டி ப்ளக்கோ வந்து பிளான்டட் டேங்க்கில் இருக்கும். நீங்கள் நினைக்கலாம், என்னடா ப்ளக்கோஸ் இவ்வளோ போட்டிருக்காங்களே, அதுக்கு டேங்க் செட்டப் நிறைய வேணுமே சொல்லிவிட்டு. பட் வந்து ப்ளக்கோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ளக்கோ இருக்குது. அது குட்டி குட்டியான ப்ளக்கோ, குட்டியாக மட்டுமே வளர்கிற ப்ளக்கோலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வாங்கி நீங்கள் வளர்க்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இதுதான் நான் சொன்ன வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.